வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்கியூஎல் பார்ட் 7. ஸோ இதில் வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எஸ்கியூஎல் யூனியன் ஆப்ரேட்டர், இன்னொன்று வந்து எஸ்கியூஎல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எஸ்கியூஎல் யூனியன் ஆப்ரேட்டர். முதல்ல வந்து யூனியன்னா என்ன? நார்மலாக வந்து ஜென்ரல் மீனிங் யூனியன் என்ன சொல்லுவோம்? ஒரு குரூப்பாக இருக்கிறவங்கள வந்து ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் எஸ்கியூஎல்ல இருக்கிற இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நிறைய குரூப் 2 ஆர் மோர், ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சேர்ந்தது தான் வந்து நம்ம ஒரு யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து எழுதுறதுக்கு நம்மளுக்கு யூனியன் யூஸ் ஆகுது. ஓகேவா? யூனியன் ஆப்ரேட்டர்ன்றது யூஸ் ஆகுது. ஸோ அந்த யூனியன் நம்ம யூஸ் பண்ணணும்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ரெண்டு டேபிள் இருக்குது. ஸோ ரெண்டு டேபிள்லேயும் வந்து சேம் நம்பர் ஆஃப் காலம் இருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா டைப் வந்து சேமாக இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷனு. இதோடைய சின்டாக்ஸ் வந்து இதுதான் வந்து இதோடைய சின்டாக்ஸ். select column name from table name 1 union select column name from table name 2. ஓகேவா? ஸோ இந்த வெறும் நம்ம யூனியன் கொடுத்தோன்னா ரெண்டு டேபிளில் ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதை வந்து இது வந்து என்ன பண்ணும்? அலோ பண்ணாது. ஸோ யூனியன் வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ. ஸோ இது டிஸ்டிங் வேல்யூ மட்டும்தான் அலோ பண்ணும். அதாவது டிஸ்டிங்காக இருக்கும். இது டிஃபால்ட்டாக டிஸ்டிங்காக இருக்கும். அதோட மீனிங் என்னென்னா, டிஃபால்ட் அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோ பண்ணாது. ஸோ டிஃபால்ட் வேல்யூ, அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்னா யூனியன் ஆல் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதோடைய சின்டாக்ஸும் அதே தான். செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் 1 யூனியன் ஆல்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் 2, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு டேபிள் பார்க்கலாம். நார்வே எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் உள்ள ரெண்டு டேபிள். ஸோ அந்த டேபிள் என்ன இருக்குன்னா, இஐடி, அதாவது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். ஓகேவா? ரெண்டும் இங்கே ரெண்டு காலம் தான் இருக்குது, இங்கே ரெண்டு காலம் தான் இருக்குது. ஸோ அவங்க கண்டிஷன் என்ன? யூனியனோட கண்டிஷன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா டைப் வந்து சேமாக இருக்கணும். இங்கேயும் டேட்டா டைப்பு அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே சேம் தான். ஸோ ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். என்ன எழுதுகிறோம்? இப்போ இந்த கொரியை பாருங்கள். செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃபஸ்ட்டு டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயி நார்வே. ஸோ நார்வே டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஜாயின் பண்ணுறேன். யூனியனை நான் அதை ஜாயின் பண்ணி விடுறது. அதோட செலக்ட் எம்ப்ளாயி நேம், அதே எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி யூஎஸ்ஏ எம்ப்ளாயோடைய நேமை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல வந்து ஆன்சன் ஓலா, சிவன்சன் டோ, சிவன்சன் ஸ்டீஃபன், பீட்டர்சன் காரி. ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் முதல்ல வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் டேபிளில் வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த இநேமில் இந்த இநேமையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து டர்னர் சாலி, கென் கிளாக்கு, ஸ்டீவன்சன் ஸ்டீஃபன் அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூ வரும்போது ஆல்ரெடி ஸ்டீவன்சன் ஸ்டீஃபன் அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணோம்? ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருக்குது. அப்படின்னா அது என்ன பண்ணோம்? அந்த வேல்யூ வந்து அலோ பண்ணாது. அதாவது இது வந்து டூப்ளிகேட். ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அதை தான் வந்து டூப்ளிகேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்து அலோ பண்ணாது. ஸோ இந்த டேபிள் நம்மளுக்கு இந்த வேல்யூ வராது, ஸ்காட் ஸ்டீஃபன் மட்டும் வரும். ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் அதோடைய அவுட்புட்டு ஆன்சன் ஓலா, ஸ்டீவன்சன் ஸ்டீஃபன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டீவன்சன் ஸ்டீஃபன் வந்து நம்மளுக்கு வரலை. ஏன்னா இது யூனியன் டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணது. ஸோ அதனால் அந்த வேல்யூ வரல. எனக்கு வேணும், இல்லை அப்படி இல்லை, எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? யூனியன் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனியன் ஆல் யூஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல அவுட்புட் வருங்க. இந்த இடத்துல ஸ்டீவன்சன் ஸ்டீஃபன் வந்துச்சா? ஸோ இங்கேயும் ஸ்டீஃபன் அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சு. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணுது. எது அலோவ் பண்ணுதுன்னா யூனியன் ஆல்ன்ற கமாண்ட். ஸோ யூனியன் ஆல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆப்ரேட்டர், எஸ்கியூஎல்ல யூனியன் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எஸ்கியூஎல் செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா பேக்கப் காப்பிக்காக. ஸோ டேபிள் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதிலையே மாடிஃபை பண்ணுறோம், எல்லாமே டேபிள் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ எனக்கு பழைய டேபிள் வேணும்னா அது கொண்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் ஒரு டேபிளில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு பேக்கப் காப்பி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பேக்கப் காப்பி நம்ம க்ரியேட் பண்ணணும் எஸ்கியூஎல் அப்படின்னா இந்த செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட் வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இன்னொரு டேபிளில் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடுத்து இன்னொரு டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது.
ஸோ மோஸ்ட்டாக எதுக்காக நம்ம இந்த செலக்ட் இன்டூ யூஸ் பண்ணுறோன்னா பேக்கப் காப்பிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பேக்கப் காப்பினா என்ன? நம்மளுடைய ஒரு இதுக்காக ஒரு இது ஸோ ஏதாவது மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம பேக்கப் காப்பி யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து இது பண்ணுறதுக்காக தான் அந்த பேக்கப் காப்பி யூஸ் பண்ணுறோம். இது ஓகே. SQL செலக்ட் இன்டு சின்டாக்ஸ் வந்து இதுதான் வந்து சின்டாக்ஸு. செலக்ட் ஸ்டார். ஸோ ஸ்டாரோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம எந்த டேபிளை செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேபிள் இருக்கிற எல்லா காலமும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்ன்ற ஸ்டாரை போட்டுக்கணும். இன்டூ செலக்ட் இன்டூ நியூ டேபிள் நேம். ஓகேவா? நம்ம வந்து நியூ டேபிள் நேம், இப்போ ஏதாவது ஒரு டேபிள் வந்து நம்ம காப்பி எடுக்க போகிறோன்னா, புதுசாக இன்னொரு டேபிளில் பண்ண போகிறோன்னா அந்த டேபிள் நேமு ஃப்ரம் ஓல்டு டேபிள் நேம், எந்த டேபிள்லேருந்து பண்ணுறோம் அது. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் காலம் மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். செலக்ட் காலம் நேம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த காலம் வேணும், ஃபஸ்ட்டு டேபிள் இருக்கிற எந்த காலம் மட்டும் வேணும். ஸோ எனக்கு 2 காலம் மட்டும், அஞ்சு காலம் உள்ள ஒரு டேபிள் இருக்குது, எனக்கு 2 காலம் மட்டும் போதும்னா செலக்ட் அந்த 2 காலம் இன்ட்டு நியூ டேபிள் நேமு ஃப்ரம் ஓல்டு டேபிள் நேம் கொடுத்துட்டாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேக்கப் காப்பி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் வந்து இது வந்து என்ன அப்படின்னா, செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு டேபிள் இருக்க டேட்டாவை எடுத்து இன்னொரு டேபிளில் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து பேக்கப் காப்பி. ஸோ எப்படி வந்து ஒரு டேபிளையே காப்பி எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ செலக்ட் ஸ்டார் இன்ட்டு பர்சன் பேக்கப் ஃப்ரம் பர்சன். ஸோ பர்சன் பேக்கப்ன்ற டேபிள் நேமுக்கு ஒரு புது நேமில் இன்னொரு அந்த டேபிளை வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இதை டேட்டா பேஸாக கூட நம்ம காப்பி பண்ணலாம். இப்போ பர்சன் ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? அதை வந்து நான் டேட்டா பேஸாக கூட நான் காப்பி பண்ணலாம். எப்படி காப்பி பண்ணலான்னா, இப்போ செலக்ட் ஸ்டாரு இன்டூ பர்சன் பேக்கப்ன்றது நியூ டேபிளோடைய நேம். ஸோ பர்சன் டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கிற டேபிளை வந்து நான் பர்சன் பேக்கப்ன்ற டேபிளுக்கு காப்பி பண்ணிடுறேன். ஸோ பர்சன் டேபிளை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு நேம் கொடுக்குறேன், பர்சன் பேக்கப்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இன் பேக்கப் டாட் எம்டிபி அப்படிங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே நான் அதை காப்பி பண்ணுறேன். ஸோ டேபிளை இந்த பேக்கப் டாட் எம்டிபி அப்படிங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். அதுதான் அதோடைய மீனிங். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கான காலம் கொடுத்தோம் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா? இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு செலக்ட் இன்டூலேயே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செலக்ட்டு லாஸ்ட் நேமு ஃபர்ஸ்ட் நேமு ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்டூ பர்சன் பேக்கப்பு. ஸோ பர்சன் பேக்கப்ன்றது காப்பி பண்ண போகிற இன்னொரு டேபிளோடைய நேமு. ஓகேவா? ஃப்ரம் எதுலேருந்து காப்பி பண்ண போகிறேன், பர்சன்றது ஒரு டேபிள், அதை நான் காப்பி பண்ண போகிறேன். அது காப்பி பண்ண போகிறேன், அதோடைய நேம் தான் வந்து பர்சன் பேக்கப்ன்றது அதோடைய நேம். ஓகேவா? இந்த டேபிளுக்கு தான் இந்த டேபிள் இருக்கிற வேல்யூ எல்லாம் இதில் நான் காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். யாரெல்லாம் சிட்டி வந்து சேட்னஸாக இருக்காங்களோ அவங்களுடைய வேல்யூ மட்டும் என்னுடைய பர்சன் பேக்கப்பில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியும் நம்ம கண்டிஷன் கொடுத்தோம் நம்ம இந்த செலக்ட் இன்டூ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் இன்டூ ஜாயிண்ட் டேபிள்ஸ். ஸோ ஜாயின் வந்து இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், இந்த மாதிரி ஜாயின் யூஸ் பண்ணியும் இந்த எஸ்கியூஎல் செலக்ட் இன்டூவில் வந்து இந்த ஜாயின் டேபிளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். செலக்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு டேபிளுடைய ஒரு காலமு, செகண்ட் ஆர்டர் டேபிளோடைய ஒரு காலமு ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்டூ இதுதான் வந்து நம்மளுடைய பேக்கப்பு. ஓகேவா? பர்சன் ஆர்டர்ன்றது நம்மளுடைய பேக்கப்பு. ஃப்ரம் எதுலேருந்து பேக்கப் எடுக்கிறோம்னா பர்சன்லேருந்து பேக்கப் எடுக்கிறோம். அதோட இன்னர் ஜாயின் ஆர்டர்ஸ்லேருந்தும் நம்ம பேக்கப் எடுக்கிறோம். ஸோ 2 டேபிள் இருக்கிற வேல்யூவும் நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இன்னொரு பேக்கப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆன் சம் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ ஜாயின் யூஸ் பண்ணாவே நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்கணும், அதாவது ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். ஸோ எதை வச்சு ரிலேஷன் பண்ணுறோன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸாம்பிள் பர்சன் டேபிள் அண்ட் ஆர்டர் டேபிள். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே ரிலேட் பண்ணுறோம். பர்சனில் இருக்கிற ப்ரைமரி கீ பிஐடி அப்படிங்கிற காலமு ஈக்குவல் டு ஆர்டர்ஸ் இருக்கிற பிஐடி. ஸோ இந்த 2 பிஐடின்றது சேம். ஸோ இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி நம்ம வந்து ஜாயிண்ட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து SQL செலக்ட் இன்டூ ஜாயிண்ட் டேபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து SQL யூனியன் ஆப்ரேட்டரு,
இன்னொன்று வந்து எஸ்கியூஎல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வெப்சைட், என்னுடைய இமெயில் வந்து groupstudy.n.nu@gmail.com. ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு வந்து இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபேஸ்புக் யூடியூப்பில் லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.